தல அஜித்தின் இன்ட்ரோ தீம் மியூசிக் தெரிக்கும் வேற லெவல் சம்பவம் பண்ணும் ஜிவி பிரகாஷ். தல அஜித் நடிப்பில் குட் பேட் அக்லி திரைப்படம் விறுவிறுப்பாக இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டது. போஸ்ட் புரொடக்ஷன் பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. அஜித்தின் தீவிர ரசிகராக இருக்கும் ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த திரைப்படத்தை இயக்கியுள்ளார். அஜித் ரசிகர்களுக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு காட்சியும் மிகவும் சிறப்பாக உருவாக்கியுள்ளாராம். இந்த படத்திற்கு முதலில் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைக்க கமிட் ஆகியிருந்தார். படத்தின் பாடல்களையும் சிறப்பாக ஏற்கனவே இசையமைத்து கொடுத்திருக்கிறார். புஷ்பா படத்தை தொடர்ந்து அஜித்தின் படத்திற்கும் பாடல்களை உருவாக்கியிருந்தார். தற்பொழுது திடீரென பின்னணி இசைக்காக ஜிவி பிரகாஷை கமிட் செய்துள்ளது படக்குழு. இந்த நிலையில் இந்த திடீர் மாற்றத்தால் அஜித் ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் இருக்கின்றனர். ஜிவி பிரகாஷ் பின்னணி இசையில் மிகவும் தரமாக இசையமைத்து கொடுப்பவர். அதே போல ஆதிக் ரவிச்சந்திரன் படங்களிலும் பின்னணி இசையை மிகவும் தரமாக ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். சிம்பு நடித்த அன்பானவன், அசராதவன், அடங்காதவன் படத்திற்கும் ஜிவி பிரகாஷ் இசையமைத்திருந்தார். இந்த பின்னணி இசையும் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெற்றது. மார்க் ஆண்டனி படத்தின் பின்னணி இசையும் நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது. தற்போது குட் பேட் அக்லி படத்தின் பின்னணி இசையும் வேற லெவலில் இருக்கும் என எதிர்பார்க்கலாம். ஜிவி பிரகாஷ் ஏற்கனவே கிரீடம் படத்தில் அஜித்திற்கு இசையமைத்திருக்கிறார். தற்பொழுது அஜித்தின் இன்ட்ரோ வேற லெவலில் இசையமைத்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. சமீபத்தில் ஜிவி பிரகாஷ் இசையமைத்து வரும் அனைத்து பாடல்களும் மிகப்பெரிய ஹிட் அடித்து வருகின்றது. சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான அமரன் திரைப்படத்திற்கும் மற்றும் துல்கர் சல்மான் நடித்த லக்கி பாஸ்கர் படத்திற்கும் இசையமைத்திருந்தார். இந்த இரண்டு படங்களுமே பாக்ஸ் ஆபீஸில் பெரிய ஹிட் அடித்துள்ளன. அஜித்தின் குட் பேட் அக்லி திரைப்படமும் புதிய சரித்திர சாதனைகளை படைக்கும் என எதிர்பார்க்கலாம்.